கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல புதிய பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராம புஸ்தகத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொண்டோம். நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு பலனாய் இருந்தது. அந்த விடுதலை பிரயாணத்தில் நம்மையும் இணைத்து கொள்ளும்படியாய் பரம கானானை நோக்கி நாம் ஆயத்தப்படுகிற அந்த அழகான காரியத்தை நம்மளால் படிக்க முடிந்தது. ஒருவேளை அதனுடைய தொடர்ச்சியாய் கூட இந்த காலாண்டை நம்ம யோசிக்கலாம். கர்த்தர் இந்த புதிய காலாண்டை நம்முடைய வாழ்க்கையில் கூட கொடுத்திருக்கிறார். இந்த புதிய காலாண்டில் நம்ம எதை குறித்து படிக்க போகிறோம் என்று சொன்னால், யோசுவா புஸ்தகத்தை குறித்து படிக்க போகிறோம். யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் என்ற தலைப்பின் கீழாய் இந்த காலாண்டினுடைய பாடங்களை நம்ம யோசுவா புக்கில் இருந்து படிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த பாடங்களும் கூட நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிற இந்த பாடங்களை நமக்கு விளக்கியளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இணைகிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்து வரவேற்றுக்கொள்வோம். தோத்திரம் பரிசுத்தம். பரிசுத்த ஆவியான இடைப்படுதல் போதகரோடு கூட கலந்திருக்கும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, தயவு கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டது நன்றி. இந்த புதிய காலாண்டுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய காலாண்டை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க. யோசுவா புஸ்தகத்திலிருந்து நாங்கள் நிறைய காரியங்களை படிக்க போகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரை இந்த பாடங்களும் கூட எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. போதகரை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உம்முடைய உன்னதமான வார்த்தைகள் அவர் மூலமாய் எங்களுடைய உள்ளத்தில் பேசட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கெளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த வார பாடம் முதல் பாடம் வெற்றிக்கான செயல்முறை. இந்த வெற்றிக்கான செயல்முறை என்ற இந்த பாடத்தினுடைய முன்னுரையும் மனநவசனத்தையும் போதகர் அவர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 4வது காலாண்டின் பாடத்தை நாம் துவங்க இருக்கிறோம். அதில் முதல் பாடத்தை கடந்த காலாண்டிலே நாம் படித்தது போல் யாத்ராகம புத்தகத்தை நாம் படித்தோம். அந்த யாத்ராகம புத்தகத்திலே அவர்கள் எப்படி அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்து சீனாய்க்கு வந்து அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகளை கொடுத்தார். பிற்பாடு பல விதிமுறைகளை ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியான ஒரு கட்டளையை கொடுத்தார். அது வரைக்கும் நம்ம கடந்த காலாண்டிலே நாம் பார்த்தோம். இந்த காலாண்டிலே யோசுவா புத்தகத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். எப்படி இந்த யோசுவாவின் மூலமாக அந்த ஜனங்கள், அதாவது ஒரு புதிய தலைமுறை என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர்களை ஆண்டவர் வழிநடத்தும்படியாக யோசுவாவை அழைக்கிறார். அப்போ யோசுவாவுக்கு இருந்த சவால் எப்படிப்பட்டதாக இருந்தது, தேவன் அந்த புதிய தலைமுறையினிடத்தில் என்ன எதிர்பார்த்தார், அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது, தேவனை எப்படி நம்பி நாடி இருக்க வேண்டியது என்பதை குறித்து நம்ம இந்த காலாண்டிலே நம்ம படிக்க போகிறோம். இந்த யோசுவா புத்தகம் என்பது 5 ஆகமங்களுக்கு அடுத்து வருகிற 6வது புத்தகமாக அது இருக்கிறது. பொதுவாக யூதர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த வேதாகமத்தை 3 பாகங்களாக பிரித்தார்கள். அதை இயேசு கிறிஸ்துவே லூக்கா புத்தகத்தில் கூறுகிறதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை 3 பாகங்களாக பிரிக்கிறார்கள். ஒன்று மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றும், அடுத்ததாக தீர்க்க தரிசன ஆகமங்கள் என்றும், சங்கீதங்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த முதல் 5 ஆகமங்களை குறிக்கிறது. அப்போ அந்த 5 ஆகமங்களை அடுத்து தீர்க்க தரிசன ஆகமங்கள் துவங்குகிறது. இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலே முதல் புத்தகமாக இந்த யோசுவா புத்தகம் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன பகுதியினுடைய ஆரம்ப புத்தகமாக யோசுவா புத்தகம் இருந்தாலும் கூட இந்த 5 ஆகமங்களின் தொடர்ச்சியாகவும் இந்த யோசுவா புத்தகம் கருதப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மோசேனுடைய நாட்களுக்கு பிற்பாடு யோசுவா தேவன் இந்த மோசேக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை யோசுவாவின் வாயிலாக நிறைவேற்றுகிறது நாம் பார்க்க முடியும். கானான் தேசத்துக்குள்ளாக
அழைத்து போகக்கூடிய வாய்ப்பு மோசேக்கு கிடைக்கல. ஆனால் இந்த யோசுவாக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த ஒரு புதிய திருப்பம். அதே நேரத்தில் அந்த மோசையினுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அல்ல, அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே என்ன செய்தாங்க, வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன், இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த புதிய வாய்ப்பை இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்? இது தேவனுடைய சித்தம், இந்த தலைமுறைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுகிறதா? முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம், அவங்க கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அந்த நிறைவேறுதலை இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படுகிறார்களா என்பது யோசுவாவுக்காக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மக்களுக்காக இருந்தாலும் சரி, எப்படி அதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை இந்த யோசுவா புத்தகம் நமக்கு கூறுகிறது. இந்த யோசுவா புத்தகத்தை நம்ம படிக்கிற பொழுது அவர்கள் அந்த இதுக்கு யோர்தானை கடந்து அந்த இடத்தை பிடித்து, அதுக்கப்புறம் அந்த இடத்தை அங்கே இருக்கிற அந்த கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறத பார்க்க முடியும். பிற்பாடு அவர்கள் எப்படி தேவனுடைய கற்பனைகளுக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் எப்படி கீழ்ப்படுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தில் நம்ம படிப்போம். குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் நமக்கு ஒரு வெற்றிக்கான செயல்முறை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இது ஒரு வெற்றிக்கான நகர்வு. அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் போக வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும், எரிகோ பட்டணத்தை தாண்டி அவர்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக வேண்டும். இந்த வெற்றிக்கான செயல்முறை என்பது எந்த அளவுக்கு அந்த விசுவாசம், அவர்கள் வைத்திருந்த விசுவாசம், அது அவர்களுடைய செயலிலே வெளிவந்தது என்பதை நம்ம இதில் பார்க்கலாம். மனன வசனமாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய மோசேக்கு நான் கொடுத்த அந்த கட்டளைகளை எல்லாம் உன் மூலம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே அதை சொல்கிறதுனால ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய பணியை ஆண்டவருடைய அழைப்பு யோசுவாவுக்கு வருகிறது. அதை கொண்டு அவர் கலக்கமடைய வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திடமனதாயிரு என்று ஆண்டவர் அவரை தேர்ச்சுகிறதை, ஒரு தைரியத்தை கொடுக்கிறத நம்ம இந்த வார பாடத்தில் அதை முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். நல்லது பாஸ்டர், மிக அழகான ஒரு முன்னுரையோடு துவங்கி இருக்கிறீர்கள். முதல் கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஒருவேளை மோசை இந்த புறம் வைத்து யோசுவாவை அடுத்த நிலையில் நம்ம வைத்தோம் என்று சொன்னால், இல்லை ஒருவேளை மோசையினுடைய பிரிவை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எகிப்தின் மன்னனோடு கூட போராடி 10 வாதைகளுக்கு நடுவில் இந்த பிள்ளைகளை பத்திரமாய் செங்கடலுக்கு நடுவில் 40 வருட வனாந்திர பிரயாணத்தில் அழைத்து கொண்டு வந்தவர், தன்னுடைய பெயரை கூட ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசினவர், மோசையை போல முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசே ஒரு புறம் இருக்க, அவருடைய இல்லாமையின் சூழ்நிலையில் அவருடைய அவர் இல்லாத ஒரு நேரத்தில் வழிநடத்தக்கூடியவராய் ஒரு வாலிபத்தின் இந்த யோசுவா தேர்ந்தெடுக்கப்படுவதை நம்ம இன்னொரு மோசே என்று வைத்துக்கொள்ளலாம். அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஒரு புதிய மோசே, உண்மையாகவே யோசுவாவை ஆண்டவர் ஒரு புது மோசையாய் தேர்ந்தெடுத்தாரா? ஆமாம், இந்த மோசே பழைய மோசே அல்லது புது மோசே என்று நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய மோசே என்று சொல்லுகிற பொழுது, இப்போ நீங்கள் சொன்னது போல் அத்தனை குணங்களும் அவ்வளோ பொறுமையும் அந்த தேவ மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு முழுவதுமாக இந்த யோசுவாவின் இடத்துல காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்தது. அதே போல் இந்த 1வது அதிகாரத்தில் மாத்திரம் மோசே என்ற பெயர் கிட்டத்தட்ட 10 முறை வருகிறது. ஆனால் யோசுவா என்ற பெயர் ஒரு 4 முறை வருகிறது. அப்போ மோசே மடிந்து போனாலும் கூட, மோசே கானான் தேசத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட, மோசேனுடைய ஈடுபாடு அல்லது மோசேனுடைய ஊழியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஊழியமாக இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நாம் அதை வேதாகமத்தில் படிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாட வசனத்தில் நம்ம வாசித்தோம், என் தாசனாகிய மோசே என்று
மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவின் இடத்துல. அதே பெயரை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று யோசுவா பெறுவதற்கு அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக என்ன செய்யப்பட வேண்டியிருந்ததுன்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அற்புதங்களை நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அனுபவிக்க முடியும் என்பது தான் அந்த ஒரு பாடமாக இருக்குது. இப்போ இந்த புதிய மோசே என்று சொல்கிற பொழுது ஒரு புதிய வாய்ப்பு யோசுவாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவர் தருகிறார். மோசேக்கு கொடுத்த அதே வாய்ப்பு எப்படி மோசையை அழைத்தாரோ அதே போல் மோசையை அழைத்து நான் திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கூட ஆண்டவர் நான் ஆரோன் பேசட்டும் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பில் அவரை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது போல இங்கே ஒரு புதிய மோசேவாக ஒரு புதிய தலைமுறையை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் இந்த யோசுவாவை அழைக்கும் போது கூட எப்படி மோசேக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரோ அதே போல யோசுவாவுக்கும் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்முடைய வாழ்விலே நம்ம இதை அபியாசிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களிலே புதிய சூழ்நிலைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் நமக்கு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி தகுதிப்படுத்தி நம்மை தேற்றி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் உன்னோட கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்குள்ளாக அவருடைய கைக்குள் அடங்கும்படியாக நம்மை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு கீழ்ப்படிதலையும் அர்ப்பணிப்பையும் தேவன் எதிர்பார்க்கிறார். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகான ஒரு பதிலை சொன்னீர்கள். திங்கட்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால் 4 அழகான வார்த்தை தலைப்பாய் கொடுக்கப்படுகிறது. கடந்து செல், பிடி, பிரி, சேவை செய். சரி, இந்த 4ம் எதை குறிக்கிறது? இந்த பாடத்தை எழுதின ஆசிரியர் இதன் மூலமாய் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த பாடம் இந்த யோசுவா புத்தகத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த யோசுவா புத்தகத்தில் தான் அவங்க இந்த கானான் தேசத்துக்குள்ளாக எப்படி செல்ல வேண்டும், அதுக்கு பிற்பாடு கானான் தேசத்துக்குள்ளாக சென்ற பிற்பாடு என்ன நடக்கும், இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் படிக்கிறோம். அப்போ இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த 4 வார்த்தைக்குள்ளாக அடங்குறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோர்தான் நதியின் வழியாக கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்ற பிற்பாடு அந்த கானான் தேசத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும். அங்கே இருக்கிறவர்களை விரட்டி, அந்த கானானியர்களை விரட்டி அதை பிடிக்க வேண்டும். பிடித்த பிற்பாடு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த கானான் தேசம் ஒவ்வொரு கோத்திரமாக அந்த இடங்கள் என்ன செய்யப்படுறது அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதை வைத்து அந்த முதல் 3 இந்த வார்த்தைகள் கடந்து செல், பிடி, அடுத்தது பிரி, இது அந்த கோத்திரத்தை அந்த தேசத்துக்கு பிரித்து கொடுத்த பிற்பாடு அவர்கள் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த முழுவதுமாக இந்த 4 வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து இந்த புத்தகமானது நமக்கு கொடுக்கப்பட்டது. மிகவும் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இந்த பாடம் பிரிகிற விதம், இந்த புஸ்தகம் பிரிகிற விதத்தை பற்றி அழகாய் சொன்னீர்கள். செவ்வாய்க்கிழமை பாடம் பொதுவாகவே பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாய் இருக்கும். கர்த்தர் அழைத்தார், இந்த ஜனங்களை ஆலோட்டிகள் நிமித்தமாய் கஷ்டப்படுகிற இந்த ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் 6 லட்சம் பேர் கிளம்பினதில் 2 பேர் தான் கிளம்பினவர்கள் அந்த பழைய தலைமுறை போனதாய் இருக்கிறது. பாடத்தினுடைய தலைப்பு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். உள்ள போனவர்கள் சுதந்திரவாளிகளா, இல்லை கிளம்பினவர்களா, இல்லை கடந்து வந்தவர்களா? யார் சுதந்திரவாளிகள்? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம் அனைவரையுமே, உலகத்தில் பிறந்த அனைவரையுமே, இந்த பழைய ஏற்பாட்டு கானானாக இருந்தாலும் சரி அல்லது புதிய பரலோக கானானாக இருந்தாலும் நாம் எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக தான் இருக்கிறோம். கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல் அதை மீறி ஆண்டுடைய சித்தத்துக்கு நாமே விலக்கிக் கொள்கிற பொழுது அந்த சுதந்திரவாளி என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஈவை நாம் தவற விடுகிறோம். இப்போ இந்த யோசுவா புத்தகத்தில், யோசுவா காலகட்டத்தில் இருந்த அந்த புதிய தலைமுறைக்கு முன்பதான தலைமுறை, அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இதே ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் அவர்களுடைய முறுமுறுப்பினாலும் என்ன செய்தாங்க, வனாந்திரத்திலேயே அந்த பூலோக கானானை பார்க்க முடியாமல் அவர்கள் மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்று நாம் படிக்கின்ற பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு
நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் சொல்கிறாரு. யோசுவா மரித்து போயாச்சு, இப்போ இருக்கிற அந்த தலைமுறையும் நீயும் என்ன செய், இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்குன்னா அப்போ இருக்கிற ஜனங்க, இஸ்ரவேல் அப்போ கரண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். நான் கொடுக்குற தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் கொடுப்பேன், நான் கொடுக்க போகிற தேசம் என்று சொல்கிறார். அப்போ இதில் வந்து நான் கொடுக்க போகும் கானான் தேசமா அல்லது நான் கொடுத்த கானான் தேசமா அப்படின்னு பார்க்குற பொழுது ஆண்டவர் வந்து அந்த அவர் வந்து இந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு நோக்கம். ஆகவே அதை அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய கீழ்ப்படிதலினாலே அவர்கள் அதை என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்று நாம் சொல்லுகிற பொழுது தேவன் நமக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் பெறும்படியாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் பெறுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நான் உனக்கு உதவுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமும் பண்ணுகிறார், நம்மோடு கூடவும் வருகிறார். நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக வெளிக்காட்டுகிற போதுதான் யார் அப்படிலாம் செய்கிறாங்களோ அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். பரம கானானை நோக்கி செல்கிற நாமா இருந்தாலும் சரி, அல்லது அந்த பழைய ஏற்பாட்டு கானானை நோக்கி சென்ற அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவனுடைய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை கைக்கொள்கிறவர்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தை அவர் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள், அனுமதிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அல்லது ஒரு ஈவு என்று சொல்லலாம். அதை பெற்றுக்கொள்வதும் பெறாமல் இருப்பதும் நம்முடைய செயல்முறையை வைத்து தான். ஆகவே தான் இந்த வார பாடத்தில் படிக்கிறோம், வெற்றிக்கான ஒரு செயல்முறையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்களால் உள்ள என்ன செய்ய முடிந்தது, போக முடியும். நல்ல அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, யோசுவாவிடம் ஆண்டவர் திடன் கொள்ளும்படியாக சொல்கிறார். ஆண்டவருடைய ஒரு பயங்கரமான வார்த்தை. இதே மாதிரி சீஷர்களுக்கும் கூட இதே வார்த்தையை சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள். இந்த திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திடன் கொண்டால் என்ன கிடைக்கும்? பொதுவாக நாம் இந்த திடன்கொள் என்கிற வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது இந்த பாடத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது 2 இடத்துல இந்த முதல் அதிகாரத்தில் வந்து மீண்டும் ஒரு முறை தேவன் வந்து என்ன செய்கிறாரு, யோசுவாவை தைரியப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இந்த 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசித்தோம், பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் 9வது வசனத்தில் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, ஏன்னா உனக்கு சொன்னது யார், நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த திடன்கொள் என்கிற வார்த்தை, அந்த தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தை, ஒரு சூழ்நிலை, நாம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வருகிறது, நாம் பயப்படத்தக்க விதமாக இருக்கலாம், அல்லது நம்மால் அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம். அப்படி வருகிற பொழுது அந்த சூழ்நிலை மாறும் என்று நாம் எதிர்பார்ப்பதை விட நாம் திடமனதாக இருந்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருந்து இந்த சூழ்நிலையை கடப்பதற்கு யார் நம்மோடு கூட வரப்போகிறார் என்கிற வாக்குத்தத்தம் அவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆகவே அப்படி ஒரு திடமனதாய் நம்ம கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுகிற பொழுது நமக்கு வந்து வெற்றியும் செழிப்பையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இது வெறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவர்கள் அந்த யோர்தானை கடந்து போகிற பொழுது அங்கே உள்ள அந்த எரிகோ பட்டணத்தாராக இருக்கட்டும் அல்லது கானானியர்களாக இருக்கட்டும், ஒரு ஃபிசிக்கல் வார் மாத்திரம் அங்கே இல்லை, ஒரு நேரடியான ஒரு யுத்தம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்ம எபேசியர் வந்து 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 10லேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வருகிற யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சர்வாயுதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு உபதேசத்தை அந்த எபேசிய பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார். அப்போ இந்த திடன்குள் என்று சொல்லுகிற பொழுது பிசாசானவன் ஒரு பக்கம் கொண்டு வருகிற ஒரு சோதனை ஒரு பக்கம், இன்னொன்று வந்து உலகத்தின் வாயிலாக நமக்கு வருகிற போராட்டங்கள், இவைகள் மத்தியில் நாம் தேவனுக்கு
தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு நம்முடைய உள்ளத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இதன் வாயிலாக அவர்களுக்கு வெற்றியும் செழிப்பும் ஆண்டவர் என்ன இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, அதாவது உடன்படிக்கையின் நிபந்தனை என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்கிற பொழுது ரோமர் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம திடன் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பொறுமையாக இருந்துடக்கூடாது. நாம் விசுவாசம் நமக்கு வெளியில் நம்ம இடத்துலேருந்து வெளியே வர வேண்டும்னு சொன்னால், நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் வெளியே நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நமக்கு தருகிறார். அப்போ ஒன்று விசுவாசம், இன்னொன்று தேவனுடைய நியாயப்பிரமாணம். ஒன்று நம்ம விசுவாசம் மாத்திரம் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அல்லது நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் நான் கை கொண்டால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய பாவ நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக அது செயல்படுகிறது. விசுவாசம் என்பது தேவன் எனக்காக மரித்தார், அந்த எனக்காக தேவன் மரித்து என்னுடைய பாவத்துக்காக மரித்ததன் மூலமாக எனக்கு ரட்சிப்பு கிடைக்குது என்பதை நான் விசுவாசிக்கிற பொழுது, அந்த விசுவாசம் என்னுடைய கீழ்ப்படிதலுடைய கிரியைகளின் மூலமாக, செயல்களின் மூலமாக அது வெளியே வருகிறது. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான செயல்முறை. அவங்க பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அவங்களை எகிப்திலிருந்து, அவங்களுடைய முன்னோர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்தார். அது தேவனுடைய கிருபை. அந்த தேவனுடைய கிருபையை பெற்ற பிள்ளைகளைப் போல அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 10 பிரமாணங்களை கொடுக்கிறார் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில். அப்போ அந்த கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிபந்தனைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே சூழ்நிலை இந்த புதிய தலைமுறைக்கும் யோசுவா வாயிலாக இவர்களை வழிநடத்துகிற பொழுது இவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கிறார். அது தேவனுடைய கிருபையாக கருதப்படுகிறது. அந்த கிருபையை பெற்ற பிள்ளைகளைப் போல இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளாக அது வெளியே அவருடைய குணத்தில் காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் கூட இதே போல் இந்த வெற்றிக்கான செயல்முறை அப்படின்னு சொன்னால், இவங்க கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். அந்த கானான் தேசத்தினுடைய சுதந்திரவாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஆண்டவர் இவங்க அதை கடந்து போகும்போதே நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் பரலோகம் என்பது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் கூட, அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்கிற நம்பிக்கையும் நிச்சயத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நமக்கு கொடுத்தாலும் கூட, நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்று நாம் அழைக்கப்பட்டாலும் கூட, அதை சுதந்திரிப்பதும் அதை சுதந்திரித்து கொள்ளாமல் இருப்பதற்கான அந்த சுதந்திரம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படின்னா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக நம்முடைய குணத்தில் காணப்படுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையினுடைய செயல்முறை, அதுதான் வெற்றிக்கான செயல்முறை நம்முடைய குணாதிசயங்களிலே காணப்பட வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக சொன்னீர்கள். நேர்களே, நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். மோசேயினுடைய பிரிவு ஒரு புறம், ஒருவேளை கலங்கி தவித்த இந்த மக்களுக்கு இந்த பாடம் நிறைவு அடையும் போது ஒரு வெற்றியையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இடையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடித்தாக வேண்டும். நிச்சயமாக இந்த பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ற கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட அந்த பாடத்தை நிறைவு செய்வோம். போதகர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய பிரதான கிருபையினாலே 3 காலாண்டுகளை இந்த வருடத்தில் நாங்கள் நிறைவு செய்து, இந்த வருடத்தின் 4வது காலாண்டுக்குள்ளாக தேவன் எங்களை அடியெடுத்து வைத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன், இந்த காலாண்டு முழுவதும் நாங்கள் படிக்க போகிற இந்த யோசுவா புத்தகத்தை, அதனுள்ள ஆழங்களையும் அதனுள்ள மகத்துவங்களையும் தேவன் அந்த புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு விளக்கித்தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக இந்த காலாண்டின் முதல் பாடத்தை நாங்கள் படித்தோம். இந்த பாடமானது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, எங்களோடு கூட
இணைந்து இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். வேதாகமத்தின் அநேக ரகசியங்களை இணைந்து படிப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.